உங்கள் வீட்டில் இருக்க பூச்செடிகளுக்கு இந்த ஆஃப் ஸ்பூன் ஃபெர்டிலைசரை மட்டும் கொடுத்து பாருங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா இருக்கிற துளிர் எல்லாத்துலேயுமே மொட்டு வைக்க ஸ்டார்ட் ஆகும். வர துளிர் எல்லாமே வந்து நல்லா பசுமையாக க்ரீனிஷாக வரும். எனக்கு துளிர் வர்றதுல இலை வருதோ இல்லையோ அதுக்கு முன்னாடி மொட்டு வந்து நல்லா கொத்து கொத்தாக வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை நம்ம ட்ரிம் பண்ணி விட்டுருந்தோம் இந்த மல்லிகை செடியில். இதை கொடுத்துருந்த இந்த ஃபெர்டிலைசர் நான் கொடுத்ததுக்கு அப்புறமா எல்லாத்துலேயுமே நல்ல மொட்டு வந்திருந்தது. நல்லா இலையும் பெருசு பெருசாக வந்திருந்தது, ப்ளஸ் க்ரீனிஷாக வளர்ந்தது. எதனால் இது நமக்கு இந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா, இதை வந்து அயன் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால க்ரீனிஷாக வளர வைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதுக்கு தேவையானது ஒரே ஒரு இன்க்ரீடியண்ட் தான், முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரையை நல்லா வெயிலில் காய வச்சு மொரப்பாக ஆக்கிற அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இதை நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை ஃபைன் பவுடரை அரைச்ச பிறகு நீங்கள் ஒரு பாக்ஸில் சேர்த்துட்டு 1 மந்த் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம். 15 டேஸ் ஒன்ஸ் ஆர் மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் செடிகளுக்கு கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா எப்போவுமே செடி வந்து உங்களுக்கு பசுமையாகவே இருக்கும். இந்த வெயில் சீசனில் மோஸ்ட்லி வந்து இலையெல்லாம் வந்து பழுத்து போய் கொட்டுறது இந்த மாதிரி அயன் டெஃபிஷியன்சினால தான். ஸோ இந்த ஃபெர்டிலைசரை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் பட் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இது மீன் அமிலத்துக்கு ஈக்குவலாக இந்த நமக்கு வெஜ் ஃபெர்டிலைசர் ஒர்க் ஆகும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க லாஸ்ட் வீடியோவில். ஸோ இந்த ஃபெர்டிலைசர் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது டிப்ஸ் வேணுனாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். பாய்.